Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 750 பார்ட் 2. ஓபன் பண்ணா அந்த பில்லு மட்டையன் உன்னை போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு அவனோட முழு பவர் எடுத்துக்கிட்டு வெறி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். லூஃபி மத்தவங்க எல்லாம் இப்படி அவன் வருவான்னு எதிர்பார்க்கவே இல்ல. அப்படியே ஒரு மான்ஸ்டராவே மாறிட்டான். இவனை மட்டும் இப்ப தடுத்து நிறுத்தலைன்னா கண்டிப்பா இந்த மொத்த ஐலாண்டையுமே உருக்கி ஊத்திடுவான். இப்ப அவனுக்கு அதான வேணும், எல்லாத்தையும் சேர்த்து இவங்களையும் உருக்கணும். அப்படின்னா இந்நேரத்துக்கு அவனோட பேண்ட் சட்டையும் உருகி இருக்கணுமே, ஏன் உருகல? சரி, அந்த டிஸ்கஷன் எல்லாம் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஆளுக அடிச்சு புரண்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அவன் உடனே கடுப்பாயிருவான். இல்ல சண்டை போட வந்தா இங்க இருந்து தப்பிச்சால ஓடுறீங்க, உங்களை விடமாட்டலன்னு அப்படியே லாவாவை தெளிச்சு விடுவான். பார்த்தலோமியோட பேரியரை வச்சு தடுத்ததுனால எஸ்கேப். ஆனா அந்த ஃப்ரண்ட்ல தடுத்தாலும் அது பேக் சைட்ல எல்லாம் வந்து விழுகிறதுனால எங்கேயுமே தப்பிச்சு ஓட முடியல. கண்ணா பின்னான்னு தெளிச்சு விடுறானே, அது என்ன பிரசாதமாடா இப்படி தெளிச்சு விடுற? அவனுக்கு வெறி என்னன்னா இப்ப எல்லாத்தையுமே உருக்கணும், அதனால விடவே மாட்டேன், என்ன வேணுமோ பண்ணிங்க நீர்வான். இவங்களும் என்னென்னமோ பண்ணி தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுவாங்க, ஒண்ணு வேலைக்காகல. அந்த டைம் டிசையர் குழிக்குள்ள வந்திருப்பா. நல்ல வேலை பார்த்தலோமியோ வந்து புடிச்சிட்டான். அதே நேரம் லூஃபியுமே இப்ப நல்லா தொக்க மாட்டிட்டான். இப்போ பார்த்தலோமியோ நினைச்சானா யாராச்சும் ஒருத்தரை காப்பாத்தலாம். ஒன்னு லூஃபியை காப்பாத்தணும், இல்ல டிசையரை காப்பாத்தணும். அவன் என்ன சொல்லுவா, நீ என்னைய விட்டு என்ன நீ வாழ்க்கையில ரொம்ப அட்மையர் பண்றது லூஃபியை தான், அவனை போய் காப்பாத்து, அவன் கிங் ஆஃப் த பைரட்டா ஆகணும்பா. ஒன்னு பார்த்தலோமியோ பச்சை பச்சையா திட்டுவான், லூசா நீ எங்க வந்து எதை பேசிட்டு இருக்க, நீ என்னோட ஃப்ரெண்டு, அப்படியெல்லாம் உன் கையை என்னால விட முடியாது, நான் ஒரு லூசு பையா அப்படி இப்படின்னு இருப்பேன்னு உனக்கும் நல்லா தெரியும், ஆனா அதுக்காண்டி இந்த நிலைமையில என் ஃப்ரெண்டா நான் விட்டுட்டு போக மாட்டேன்பானா. எது ஃப்ரெண்டான்னு கேட்டுட்டு கடுப்பாயி காட்டு கத்துவான். அப்புறம் ஏன்டா நீ கழட்டி விட்டேன்னு அவன் ஷாக் ஆவான். நானா கழட்டி விட்டேன்னு. பின்ன அவன் தானே கடுப்பாயி கழட்டி விட்டுட்டு ஆளுங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு கடலுக்கு போனா. சரி, இப்ப அது தேவையில்லாத டாபிக். இது என்னோட டைம், உங்க எல்லாத்தையும் கொல்லாம விட மாட்டேன்னு ஏகப்பட்ட லாபாவை லூஃபி மேல தெளிச்சு விடுவான். இங்க பார்த்தலோமியோ வேற அவனை தூக்குறதுக்காக முக்குன்னு முக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான் லூஃபி மேல வந்து விழுந்து அப்படியே பொசுங்கும். ஐயோ என்னாச்சுன்னு பார்த்தா பார்த்தலோமியோ இவளையும் காப்பாத்திட்டு அவனுக்கு பேரியரை போட்டு அவனையும் காப்பாத்திட்டான். அது மட்டும் இல்லாம தலைவரே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் என் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவேன், நீங்க சூப்பர் அப்படி இப்படின்னு கத்திட்டு கிடப்பானா. அவன் மண்டையிலே ஒரு போடு வாயை மூடிட்டுறான்னு. இப்ப மேட்ரு என்னன்னா லூஃபி இங்க தனியா மாட்டிட்டான், அவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் இருக்காங்க. அப்ப லூஃபி இருந்துட்டு இந்த லாவாவை மட்டும் ஏதாச்சும் பண்ணு, மிச்சம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவனும் அவ்வளவுதானே நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஒரு பெரிய சைஸ் பேரியரை உருவாக்கி அந்த லாவா எல்லாத்தையுமே அப்படியே வலிச்சு தள்ளிட்டு போவான். அவங்க தள்ளி விட்ட வேகத்துக்கு அது அப்படியே ரிவர்ஸ்ல அவன் மேலேயே பட்டு அப்படியே பின்னாடி போய் கரைஞ்சு போயிடும். இப்ப அந்த லாவா பஞ்சாயத்து ஓவர். ஆனா அவன் இன்னும் அவைலபிளா தானே இருக்கான். அப்ப அப்படியே அவனை காட்டுறாங்க, கம்ப்ளீட்டா சில்வராவே மாறி நிக்கிறான். இந்த நிலைமையிலேயே வாய வச்சுட்டு சும்மா இல்லாம நீங்க எல்லாருமே ஒர்த்லெஸ்ஸான பைரட்ஸுங்க, உங்க யாருக்குமே அவரை பத்தி தெரியாது, அவர் அப்படி அவர் இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு லூஃபிய கிங் ஆஃப் த பைரட்டா ஆக விட மாட்டேன், இங்கே இந்த ஸ்பாட்லயே போட்டு தள்ளுறேன்னு மறுபடியும் பயங்கரமா அந்த லாவாவை எடுத்து அட்டாக் பண்ண ரெடி பண்ணுவான். அது லூஃபிய நல்லா கடுப்பேத்தி விட்டுரும். கிங் ஆஃப் த பைரட்டா மாறது அவன் சின்ன வயசுல இருந்தே ஆசை. இந்த மாதிரி ஒருத்தன் இடையில வந்து சொன்னான்னா கடுப்பாகுமா இல்லையா? இங்க நம்மால கைய பெரிய சைஸுக்கு ஊதிக்கிட்டு ஓங்கி அட்டிக்க வருவான். அவன் அந்த லாவா வச்சு அட்டிக்க வருவான். லூஃபி மேக்னம்னு சொல்லி ஒரே அட்டி, லூஃபியோட அட்டாக்க தடுத்து கூட நிப்பாட்ட முடியல, அப்படி ஒரு அட்டி அப்படியே 10 கிலோமீட்டருக்கு தெரிச்சு அடிச்சு போய் விழுவான். டிசையர்லாம் அசந்துருவா, இவ்வளவு பவரான்னு. பார்த்தலோமியோ வழக்கம் போல ஏன் கண்ணையே என்னால நம்ப முடியல, தலைவர் கைய வச்சு அவனுக்கு கருமாதி பண்ணிட்டாரு, இது உண்மைதானா ஐயோன்னு சொல்லி அவனை பாராட்டிட்டு இருப்பானா. அப்பதான் இன்னொரு பிரச்சனை என்னன்னா அவன் உருவாக்கின லாவா உண்மையானது. சோ அது என்ன பண்ணுது, அங்க இருக்க எல்லாத்தையுமே மெல்ட் பண்ணுது. ஆனா அவன் காலி ஆயிட்டான், அது கன்ஃபார்ம். இப்ப இவங்க இந்த ஐலாண்டை விட்டு சீக்கிரமா எஸ்கேப் ஆகலன்னா இந்த ஐலாண்டோட சேர்த்து இவங்களுக்குமே இங்க சமாதி தான். உடம்பு எடுத்து வாழை இலையில ஊத்தி விட்டு அதை அங்க எங்கன்னு ஓடுற மாதிரி அந்த மொத்த தீவை சுத்தியுமே அந்த லாவா ஓடிட்டு இருக்குது. அதே நேரம் இங்க கப்பல்லாம் ஆல்மோஸ்ட் மக்கள்லாம் அடிச்சு புடிச்சு ஏறிட்டாங்க. இப்ப இவங்க வந்துட்டாங்கன்னா போதும் பஞ்சாயத்து ஓவர். ஆனா மத்தவங்க எல்லாம் வந்துட்டாங்க, அவங்க வந்த பாடு இல்ல. எல்லாரும் கப்பலை உடனே எடுத்துடலாம், இல்லாட்டி நமக்கு தான் பிரச்சனைன்னு எவ்வளவோ சொல்லுவாங்க. ஆனா அவங்க கேட்கற மாதிரி இல்ல, எங்க சிஸ்டர் டிசையர் வந்தாதான் நாங்க கப்பல் எடுப்போம், அதனால பொறுமையா இருங்கன்னு சொல்லி அவ பேரை சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. அதே நேரம் இங்க நம்மள கப்பல் இருக்காங்களே அவங்களுக்கு ஒரே பதட்டம், ஐயோ இன்னும் அவங்க ரெண்டு பேரும் வரலையேன்னு. ஆனா ஜோரோ அதெல்லாம் ஒண்ணு பயப்படாதீங்க, அவனோட விவரு கார்டு என் கையில தான் இருக்குது, அது இன்னுமே மூவிங்ல தான் இருக்குது, அதனால அவனுக்கு எந்த பஞ்சாயத்தும் இல்ல, வந்து சேர்ந்துருவான்பா. அண்ட் அது மட்டும் இல்லாம இதெல்லாம் சபையான சண்டை. சொல்ல போனா இது ஒரு ஃபில்லர் எபிசோடு, இதுக்கெல்லாம் அவன் போய் சாவானா என்ன? வந்ததுக்கு அந்த மொத்த ஐலாண்டையும் காலி பண்ணிட்டாங்க. நம்ம பயிலுக்கு வேற டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டவனுங்க, தண்ணியில முகனாகனா காப்பாத்துறதுக்கு கூட ஆள் இல்ல, அதனால லைட்டா உள்ளுக்குள்ள வீதி இருக்கும், என்னாகுமோ ஏதாகுமோன்னு. அந்த டைம் அங்க இருந்து ஏதோ வண்டி வர சவுண்டு, என்னடான்னு பார்த்தா சும்மா மோட்டார் பைக்கை டிசையர் ஜம்முன்னு ஓட்டிட்டு வர லூஃபியும் பார்த்தலோமியோவும் அதுல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. சோ ரெண்டு குரூப்புக்குமே செம ஹாப்பி, பிரச்சனை சால்வ்டு. அதே நேரம் அந்த லாவா அங்க இருக்க மொத்த இடமும் கண்ணா பின்னான்னு பரவிட்டு இருக்குது. அங்க இருந்துச்சே ஒரு கோட்டை,
அந்த கோட்டையெல்லாம் ஓட்டையாகி தாறுமாறா தாறுறா மட்டமாயிட்டு இருக்குது. சோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த மொத்த ஐலாண்டுமே பரவி கம்ப்ளீட்டா அந்த இடமே மூழ்கி போச்சு. என்ன அந்த பில்லுக்கு என்னாச்சுன்னு தெரியல. செத்திருக்க வாய்ப்புகள் கம்மி தான். கம்ப்ளீட்டா தண்ணியில மூழ்கி இருந்தாலும் அந்த டனக்கா பைய வந்து காப்பாத்தினாலும் காப்பாத்தீர்களான்னு ஒரு டவுட். பட் என்னால கன்ஃபார்மா சொல்ல முடியல. சரி, ஆனா இப்ப அவன் பஞ்சாயத்து ஓவர். அப்புறம் டிசைர் நம்ம லூஃபிக்கு வந்து தேங்க்யூ சொல்லுவா. ஏன்னா அவன் வந்ததுனால தானே பில்லோட உண்மையான முகமே தெரிஞ்சது. அண்ட் அவன் வந்து சண்டை போடல, நாய் நேரத்துக்கு வச்சு செஞ்சிருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தலோமியோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி லூசு பயல கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க. அண்ட் இனிமேட்டு உங்களுக்கு போக இடம் இல்லைன்னா ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். பேசாம என்னோட பாட்டோ கிளப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கீங்களேன். நம்ம பழைய மாதிரியே ஒன்னா சேர்ந்துக்கலாமா? அந்த கார்டுல பார்த்தா நாங்க லூஃபியோட குரூப் அவர் கிங் ஆஃப் த பைரட்டா மாறதுக்காக ஹெல்ப் பண்ணுவோம். கீழே பாட்டோ கிளப் இப்படி போட்டு வாங்க ஒன்னா சேர்ந்து வேலை பார்ப்போம்னு சொன்னா அவ எப்படி கேப்பா? ஏன்னா அவ லூஃபியோட ஃபேன் எல்லாம் கிடையாது. அதனால எனக்கு இனிமேட்டு அது வேண்டாம். அடுத்தவன் பேச்சை கேட்டு வேலை பார்த்ததெல்லாம் இதோட போதும். இன்னிலிருந்து இந்த கடல்ல எங்க சொந்த முயற்சியிலேயே இந்த உலகத்தை சுத்த போறோம். அதுதான் எங்கள் கனவும்பா. இதுக்கு முன்னாடி இப்படித்தானே கிளப்பிக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அவன் சுட்டு காலி பண்ணி அவன் காலடியில போய் விழுந்து இவ்வளவு பஞ்சாயத்தாச்சு. மறுபடியும் பழைய மாதிரி போறேங்கிறா. அதுக்கு இவ்வளவு பில்டப். உன்னை பார்த்தலோமியோ கடுப்பாயி உனக்கு கிடைச்ச இந்த லக்க மிஸ் பண்ணிடாத. லூஃபியை எதிர்த்தெல்லாம் உன்னால எதுவும் பண்ண முடியாதும்பா. அவன் நான் ட்ரை பண்ற வரைக்கும் எதையுமே நான் ஒத்துக்கிற மாதிரி இல்லம்பா. இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முட்டிக்குவாங்க. லூஃபிக்கு இவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்தா காமெடியா இருக்குது, சிரிப்பா வரும். சரி வா போலான்ட்டு போகும்போது ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு வாயில சாக்லேட் அமுத்தி விட்டுட்டு நான் போயிட்டு வரேன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுவா. சரி ரைட்டு, பிரச்சனை எல்லாம் ஓவரு. இடையில திடீர்னு வந்து இப்படி ஒரு குட்டையை குழப்பி விட்டு போயிட்டாங்க. இனி எந்த கவலையும் இல்ல, நேரா ஜோக்கு போக வேண்டியதானே. அப்படியே கட் பண்ணி கோவாலாவை காட்டுறாங்க. அந்த கிராண்ட் ட்ரெஸரோ எங்க இருக்கான்னு பார்த்துட்டு இவன் தான் நியூ வேர்ல்டோட மான்ஸ்டரான்னு அப்படியே லைட்டா பீதியாவா. என்னன்னா இவங்கிட்ட செலஸ்டியல் டிராகன் செலவுக்கு பவர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம மோசமானவன், பயங்கர டெரரான ஆளு. அவனை இப்ப இவங்க கண்ணி வச்சிருக்காங்க. ஏன் என்னன்னு தெரியல. கட் பண்ணா அந்த டனக்கா பில்லோட அந்த மொத்த ஐலாண்டுமே சில்வர் மைனோட மொத்தமா காலி ஆயிருச்சுல்ல. அந்த மேட்டரை போய் சொல்லுவான். அவன் ஒன்னும் பஞ்சாயத்து இல்ல, அவனை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை ஆல்ரெடி பண்ணியாச்சு. ஆனா இதுக்கப்புறம் தான் ரியல் என்டர்டைன்மெண்டே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு வில்லத்தனமா சொல்லுவான். அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு அடுத்த வில்ல இவனா ஆவுன்னா பொசுக்குன்னு கிளம்பிடுறானுங்க. இவனும் crocodile மாதிரியே ஜன்னலை பார்த்துக்கிட்டு நிக்கிறான். என்னென்ன கலவரம் பண்ண போறானோ தெரியல. சரி, கிங் ஆஃப் த பைரட் ஆகணும்னா சமாளிச்சு தானே ஆகணும். இவன் கூட எப்படி லூஃபி போராடி மண்டைய உடைக்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.